இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பர்ஃபெக்ட், சூப்பர். மாமா வாங்க வாங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நீங்க மலை ஏறலாம். என்ன சொன்ன? ஐ மீன் அதான், இப்போ நீங்க ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்ல வந்தேன். பாட்டில் எங்கடா? அது வந்து மாமா, உங்க ரெகுலர் பாட்டில நான் பேக்ல வைக்கும்போது நான் தான் வேணான்னு சொல்லுங்க டாடி. என் ஃப்ரெண்டோட அப்பா துபாயில இருந்து வராருன்னு தெரிஞ்சது. அதான் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு இந்த காஸ்ட்லி பாட்டில வாங்கிட்டு வர சொன்னேன். This is good occasion to present. இது உங்களுக்காக தான் டாடி. Thank you baby. You're most welcome டாடி. சித்தி, என் மாமாவை ரொம்ப காதலிக்கிற எனக்கே இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும்னு இது வரைக்கும் தோணுனதே இல்ல. பாத்தீங்களா, என்ன இருந்தாலும் உங்க பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டா. அப்புறம் பெத்த பொண்ணு நெருப்பு மாதிரி. மழை காலத்துல கட்டில் கீழே பத்திரமா இருந்தா நல்ல இதமா இருக்கும். பொண்டாட்டி வெல்லம் மாதிரி. என்னைக்கும் வெள்ளத்தை வாயில போட்டா இனிப்பாதான் இருக்கும். அது பழமொழி நல்லா இருந்துச்சேன்னு சொன்னேன். ஆனா சூழ்நிலைக்கு சூட் ஆகலன்னு தெரியுது. அடிக்கடி இப்படிதான் சித்தி பைத்தியம் மாதிரி பண்ணுவாங்க மாமா. இன்னும் நீங்க இங்கே இருந்தீங்கன்னா ஒரு பெக அதிகமா போட வேண்டி இருக்கும். நீங்க போங்க மாமா. வாங்க மாமா போலாம். சரி. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலான்னு குடிக்க கிளம்பிட்டீங்க. ஆனா இந்த விஷயம் கரெக்டா தப்பான்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். அது இல்ல பூமி. நீங்க இருங்க மாமா. இங்க பாரு பூமி, நாங்க சரிசமமா பார்த்தாலும் சொந்தக்காரங்களுக்கும் வெளியாளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நீ இப்போ நிரூபிச்சு காட்டியிருக்க. என்ன நினைச்சு நீ? என் மாமா என்ஜாய் பண்றதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்றாருன்னு நினைச்சியா? அபூர்வா, ஏன் இந்த விஷயத்தை பெருசுபடுத்துற? பூமிக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் மாமா. ஒரு விஷயம் தெரியலனா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நக்ஷத்ராக்கும் சேர்த்து சொல்றேன், உங்க மேல யாரு பழி போட்டாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது. சரி, கொஞ்சம் அமைதியா நீங்க பாருமா பூமி. என் சோபா சந்திரா பிரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவா நான் அவ்வளவு குடிக்கவே மாட்டேன். அவ பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா நான் அவளை மறக்கிறதுக்காக நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அபூர்வா என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறத நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேம்மா. ஆனா இந்த மாதிரி ஒகேஷன்ஸ்ல என் சோபா சந்திரா இல்லைங்கிற வேதனையை மறக்கிறதுக்காக குடிக்கிறேனே தவிர என்ஜாய் பண்றதுக்காக இல்லம்மா. சாரி அங்கிள், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசிட்டேன். அவங்க எந்த உலகத்துல இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறத அவங்க ஏத்துப்பாங்களா? புரிஞ்சிடுச்சுமா. சோபா சந்திராவோட பேரை சொல்லி செய்யற எந்த கெடுதலா இருந்தாலும் அது தப்புதான்னு புரிய வைக்கிற மாதிரி நல்ல சிறப்பா சொல்லிட்டேம்மா. இன்னிலிருந்து நான் இதை குடிக்க போறதே இல்லை.
தேங்க்யூமா. நான் இன்னிலிருந்து குடிக்கிறத நிப்பாட்ட போறேன் பூர்வா. பாத்தியா நம்ம பூமி எவ்வளவு அழகா சொன்னான்னு. இதுக்காகவாவது நான் குடியை நிறுத்தணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க குடியை நிறுத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்னும் முன்னாடியே பூமி நம்ம வாழ்க்கையில வந்திருந்தான்னா அப்பவே இதை நான் நிறுத்தியிருப்பேன் கிருஷ்ண பிரசாத். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. ஐ எம் ஹாப்பி. அம்மா அம்மா காய்கறி கழுவுறதுக்காக பூமி டேப் கிட்ட வந்திருக்கா. அங்க பாருங்க. யாருமே இல்லம்மா, தனியா தான் இருக்கா. உங்களுக்கு மருமகளா வர விருப்பம் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னானா வேற எதையும் யோசிக்காதீங்க. கைய புடிச்சிட்டு பூமிய அங்க இருந்து நேரா கூட்டிட்டு வந்துருங்க. அடேங்கப்பா, பிரமாதமான ஐடியா. முதல்ல பூமி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கூப்பிடலாமா இல்ல அவ வருவாளான்னு அவளே முடிவு பண்ணிப்பா. அம்மா சரிங்கம்மா, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைக்காது. ஆ போறேன் போறேன். அவளை பார்த்த சந்தோஷத்துல போன்னு சொல்லி விரட்டாத, நானே போறேன். சீக்கிரம். ஓ, அவ தனியா இருக்கா. இப்ப என்ன, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீ கழுவ போற அதானே? வா கழுவு. நீ எப்படிதான் கழுவுற நானும் பாக்குறேன். அம்மா, உன்கிட்ட பேசணும் தான் கஷ்டப்பட்டு பணவிருந்துங்கிற பேர்ல இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். என்கிட்ட பேசுறதுக்காகவா நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? ஆமாம்மா,